வணக்கம் மக்களே! இன்னைக்கு நடிகை மீனா பத்தி தான் ஒரு 2 முக்கியமான விஷயங்கள் பார்க்க போறோம். மொத விஷயம் என்னன்னா, நடிகை மீனா அவங்களுக்கு 49 வயசு ஆகுது. நம்மளோட பிராக் லெஸ்னர விட 1 வயசு பெரியவங்க. ஆரம்ப கட்டத்தில சின்ன குழந்தை நட்சத்திரமா நடிச்சுட்டு இருந்தவங்க, பின்னால ஹீரோயினா மாறி நெறைய வெற்றி படங்கள குடுத்துருக்காங்க. இதய ஊஞ்சல், இதய வாசல், எஜமான், சேதுபதி, ஐபிஎஸ், ராஜகுமாரன், வீரா, ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி, கூலி, மருமகன், நாடோடி மன்னன், முத்து, வள்ளல், பாசமுள்ள பாண்டியர், உளவுத்துறை, நாம் இருவர், நமக்கு இருவர், வானத்தைப் போல, பாளையத்தம்மன், வெற்றி கொடிகட்டு, ரிஷி, சிட்டிசன், தேவன், பட்டை, வீட்டம்மன், அண்ணாத்த என்று ஏகப்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, தமிழ தாண்டி தெலுங்கு, மலையாளம் போன்ற படங்களையும் நடிச்சிருக்காங்க. சினிமாவுல நடிச்சு கொண்டிருக்கும்போதே 2009ல வித்யாசாகர்ங்கிறவர திருமணம் பண்ணி, அவங்களுக்கு நைனிகா என்ற பொண்ணு இருக்காங்க. கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி தான் மீனாவின் கணவரான வித்யாசாகர் இறந்தும் போயிட்டாரு. ஓகே. இது மேட்டர் இல்ல. இப்ப என்ன மேட்டர் அப்டின்னா, நடிகை மீனாவோட சொத்து. அது எவ்வளோனா, அவங்களுக்கு சென்னையில ஒரு வீடும், சில நிறுவனங்கள்ல இன்வெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. அதேபோல சொகுசு காரு, நகை, பங்களான்னு எதுக்கும் குறைவில்ல. அவங்களோட மொத்த சொத்து மதிப்பு பார்த்தீங்க அப்டின்னா, கிட்டத்தட்ட 40,00,00,000 இருக்கும். ஓகே. இப்ப 2வது மேட்டருக்கு வருவோம். அந்த 2வது மேட்டர் என்ன அப்டின்னா, சமீபத்தில தெலுங்குல ஒரு பேட்டியில மீனா, சிம்ரன், மகேஸ்வரி இவங்கலாம் சேர்ந்து ஒரு பேட்டி ஒண்ணு குடுத்திருக்காங்க. அதுல ஒரு பகீர் தகவல தெரிவிச்சிருக்காங்க நடிகை மீனா. அந்த நிகழ்ச்சியில மறைந்த நடிகை சௌந்தர்யா இருக்காங்க இல்லையா? அந்த ஹெலிகாப்டர் விபத்துல இறந்தாங்கல்ல, அவங்களோட புகைப்படத்தையும் மீனாவும் ஒண்ணா இருக்கிற மாரி ஒரு ஃபோட்டோ காட்டி, இதில இருக்கிற கேள்விய கேட்டிருக்காங்க. இது என்ன அப்படின்னு. அப்போ மீனா பேசும்போது, எங்களுக்குள்ள ஒரு ஆரோக்கியமான போட்டி இருந்தது. சௌந்தர்யா ஒரு நல்ல நபர். எனக்கு அற்புதமான தோழி. அவரது மறைவு செய்தி கேட்டு அன்னைக்கு நான் ரொம்ப மன வருத்தம் அடைஞ்சேன். அன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பிரச்சாரத்துக்கு நானும் சௌந்தர்யாவோட போ வேண்டியது ஏதோ ஒரு சிச்சுவேஷனால போல. சப்போஸ் போயிருந்தேன்னா அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இந்த மாரி சினிமால நடக்கிற நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம சேனல மறக்காம ஒரு ஃபாலோ பண்ணிக்கங்க. உங்களுக்கு பிராட்காஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வணக்கம்.